விசுவாசம்னா என்ன? இப்போ நிறைய இளைஞர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம என்ன விசுவாசித்து என்ன கேட்டாலும் ஆண்டவர் தருவாங்க. டேடி போர் அடிக்கு டேடி, ஒரு 2 பாம்பு வாங்கி தாங்க டேடி, வீட்டில் வளர்க்கணும், கேட்டால் வாங்கி கொடுப்போமா. சில நேரங்களில் நம்ம மைன்யூட்டாக நோட் பண்ணும் பொழுது ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுறது, ஆராதிக்கிறது, அல்லேலூயா சொல்கிறது, நல்ல சத்தமாக பாடுறது எல்லாமே இந்த ஆராதனை நேரத்துலேயும் சில வார்த்தைகள் நம்ம சொல்லும் பொழுது நம்ம ஒரு ஸ்டேஜில் நின்று இன்னொருத்தருடைய லைஃப்பை வச்சு ஒரு பேரை வச்சு சும்மா அப்படி டைரெக்டாக அடித்து பேசுகிற அந்த ஜட்ஜ்மெண்ட் டைப் ஆஃப் சர்மனை பற்றி நீங்கள் என்ன? அது இப்போ எனக்கு கூட சமீபத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இப்போது அதை கரெக்டாக டிசைன் பண்ண முடியலைன்னா என்ன பண்ணுறது? உங்ககிட்ட ஒரு வசன வெளிச்சம், ஒரு வசனத்தின் பிரசித்தம், அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கர்த்தர் வச்சுருக்கோம். ஸோ அதை நீங்கள் விரும்புகிற ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியும். பிரதிஷ்டை பற்றி நீங்கள் என்ன பேசணும்? இப்போ சபையை குறித்த உங்களுடைய பார்வை, நல்ல லைவ் போட்டால் வரும், நல்ல கேமரா வச்சா வரும், அப்புறம் ஏசி வச்சா ஆட்கள் வருவாங்க, லிஃப்ட் வச்சா ஆட்கள் வர மாட்டாங்க, லிஃப்ட் வச்சா ஏசி வச்சுக்க மாட்டாங்க. இந்த டாக்டரின் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு 2 காரியம். விசுவாசம், சிலர் விசுவாசத்தை அதிகமாக பேசுவாங்க. இப்போ விசுவாசம்ன்றது என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அல்ல, இல்லையா? இப்போது நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசத்தினால எதில் கேட்டாலும் அதை அவர் தருவார் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய இளைஞர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம என்ன விசுவாசித்து என்ன கேட்டாலும் ஆண்டவர் தருவாங்க அப்படின்ற அது என்ன ஆகுதுன்னா, இந்த விசுவாசம் அப்படி அந்த ஜனங்களை அந்த ப்ராஸ்பரிட்டிக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்குது. அதாவது மெட்டீரியலிசம் அதை அதிகமாக விரும்புகிற மாதிரி ஒரு தவறான ஒரு பாதைக்கு நேரம் நடத்துகிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட். அப்போ விசுவாசம்னா என்ன? ஃபெய்த் எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் கடைசி வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இப்போ விசுவாசம் என்பது காணப்படாதவைகள் நிச்சயம். நித்தியத்தை குறித்த நிச்சயம்தான் ஆண்டவர் நமக்குள்ளே துவங்கின விசுவாசம். அதை பார்க்க முடியாது, அதை இன்னும் பார்க்கல, அது இதுதான் எதையுமே காட்ட முடியாது. ஆனால் எனக்கு தெரியும், அவர் நித்திய ஜீவனை அளிக்க எனக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். இது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. நித்தியத்தை குறித்து மட்டும்தான் ஃபெய்த்தில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. எல்லா காரியத்தையும் நீ விசுவாசித்து எதை கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்வாய். அதே நேரத்தில் இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுப்பார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிப்பார். என்னெல்லாம் கேட்க சொல்லுவார்? உங்கள் மகன், உங்களில் எவனாகிலும் மகன் அப்பத்தை கேட்டால், இவன் நான் கேட்குறேன், அப்பத்தை கேட்டால் என்ன கிடைக்கும்? கல். அப்பத்தை கேட்டால் கல் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன். என்ன கிடைக்கும்? அப்பம் கிடைக்கும். மீனை கேட்டால் மீன் தான் கிடைக்கும். என்ன கிடைக்காது? பாம்பு கிடைக்காது. முட்டையை கேட்டால் முட்டை கிடைக்கும். என்ன கிடைக்காது? தேடு. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கேளுங்களுக்கு கொடுக்க. அப்போ என்ன கேட்குறோமோ அதுதான் தருவார். இப்போ மீன் கேட்டால் மீன் கிடைக்கும், பாம்பு கிடைக்காது. பாம்பு கேட்டால் பாம்பு தர மாட்டார். ஏன்னா கேளுங்கள் தரப்படும் சொல்லியிருக்குல்ல. இப்போது உங்கள் பையனுக்கு லீவ் விட்டாச்சுன்னு வைங்களேன், அவன் டேடி போர் அடிக்கு டேடி, ஒரு 2 பாம்பு வாங்கி தாங்க டேடி, வீட்டில் வளர்க்கணும், கேட்டால் வாங்கி கொடுப்போமா? இல்லையே. நான் ஃபெய்த்தில் என்ன வேணாலும் கேட்டு அவர் தருவாருங்கிறது அது தப்பானது. எனக்கு எது தேவையோ அதை தருவாருங்கிறது தான் கரெக்ட். விசுவாசத்தில் நான் கேட்குறதெல்லாம் எனக்கு கரெக்டாக எனக்கு சரியாகுமா? இயேசுவின் ஜெபமே கேட்கப்படலையே. இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கும்படி செய்யும்னார், கேட்கலையே. பவுலின் ஜெபம் கேட்கப்படலையே. இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தடவை ஜெபம் பண்ணேன். ஜெபம்லாம் கேட்கப்பட்டுச்சு, ஆனால் நீங்கிற காரியமாக இல்லை. விசுவாசத்தை தவறாக யூஸ் பண்ணக்கூடாது. யூதா நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனம் என்று நினைக்கிறேன், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் கட்டப்பட்டுன்னு இருக்கு. ஃபெய்த்தை அங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா மகா பரிசுத்தம். ஏன் நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறோம்? அவர் நமக்குள்ளே துவங்கின விசுவாசம் என்பது ஏதோ பூமிக்குரிய 4 காரியங்களை வாங்கிறதுக்கு இல்லை. அதான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில்
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான்ல, ஈசாக்கை பெற்றுக்கொள்வதற்கு மட்டுமா இல்லை, தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு முழு நிச்சயமாய் நம்பினார். எனக்கு ஈசாக்கு தருவார்னா ஈசாக்கு தருவார் நம்பினார். ஆனால் அதுக்கு மேலே அவருடைய நம்பிக்கை இருந்து. இயேசு சொல்லுவார்ல, ஆபிரகாம் ஈசாக்கை காண ஆசையாக இருந்தார்னா சொல்லுவார், என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தார். நமக்குள்ளே தேவன் துவங்கின ஃபெய்த் வந்து அங்கே தான் கனெக்ட் ஆகும். ஆழ்ந்த வேலை இதெல்லாம் வரும். ஈசாக்கு வருவார், போவார். அந்த ஃபெய்த்தே நித்தியம். ஆமாம், ஃபெய்த் நமக்குள்ளே துவங்கினதே நித்தியம் தான். காணப்படாதவர்கள் நிச்சயம். அது அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார். அங்கே தான் முடியுது நமக்கு அங்கே தான் முடியும். ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஆமென். இந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பெல்லை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காஸ்பெல்ல ப்ராஸ்பெரிட்டி உண்டு, இருக்கு, கண்டிப்பாக இருக்கும். உங்கள் காஸ்பெல்ல ப்ராஸ்பெரிட்டி இருக்குது. ஆனால் ப்ராஸ்பெரிட்டி தான் காஸ்பெல்னு வரும் தெரியுமா? அதுதான் அங்கே தான் பிரச்சனை. ஓகே. இயேசு போன இடத்துலலாம் 5 அப்பத்தை 5000க்கு அதிகமாக பெருக பண்ணார்ல, அது ப்ராஸ்பெரிட்டி தானே. ஆமாம், மல்டிப்ளிகேஷன். அது ஆனால் அடுத்த வாட்டி வந்தாங்க பாருங்க, அதுக்காகவே வந்தாங்க. ஆண்டவர் வெறுமையை விட்டார். நானே ஜீவப்பம் நானேனார். இது ப்ராஸ்பெரிட்டி மட்டுமே காஸ்பெல்னு பார்க்குறவங்களுக்கு ஜீசஸ் அக்செப்ட் பண்ண முடியாது. ஜீசஸ் கொடுக்குற பிரெட்டை தான் அக்செப்ட் பண்ண முடியும். ஜீசஸை பிரெட்டை அக்செப்ட் பண்ண முடியாது. ஜீசஸ் பிரெட்டை அக்செப்ட் பண்ணுவாங்க, ஜீசஸை பிரெட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஜீசஸை பிரெட்டை அக்செப்ட் பண்ணுறவங்க யாருன்னா, யார்கிட்ட போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அவங்க இவங்களை எவ்வளோ திட்டினாலும் அவங்க நிற்பாங்க. வேற ஒருத்தங்களுக்கு நீங்கள் ஒரு டைம் சாப்பாடு கொடுக்கலன்னு நிற்க மாட்டாங்க. இதே சீஷர்களை இயேசு சமாரியா வழியாக போவார்ல, பசிக்கும், அங்கே சொல்ல நீங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிடுவார். ஜனங்களை அப்படி அனுப்ப மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் போனால் வரமாட்டாங்க. இவங்களை அனுப்பிவிட்டா வருவாங்க. எங்கே போவாங்க? கதைக்குள்ளே ஒரு கதை. அதான் காஸ்பெல்ல ப்ராஸ்பெரிட்டி இருக்கு. அதனால ப்ராஸ்பெரிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. பட் ப்ராஸ்பெரிட்டி தான் காஸ்பெல்னு கொண்டு வராங்க தெரியுமா? அது தவறு. அது ப்ராஸ்பெரிட்டி, ரியல் ப்ராஸ்பெரிட்டி கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை. ஆமாம், எனக்கு வந்து நான் சைக்கிளில் போனேன், நான் இப்போ பைக்கில் வரேன், இதெல்லாம் நன்மை. இது வந்து இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் பைக் இல்லாதவங்கெல்லாம் இல்லை பைக்கு நமக்கு வாங்கி தந்தது நாஸ்திகனாக இருப்பான். அப்போ அவன் சொல்ல, பைக்கு ஓனரே நான் தான், கம்பெனியே நான் தான் வச்சுருக்கிறேன் அப்படிமா. அப்போது இதெல்லாம் வந்து நன்மை. நான் இப்படி இருந்தேன், கர்த்தர் உயர்த்தி வைத்தார். தாவீது சொல்கிறாரு, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நான் கர்த்தருடைய தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாமல் இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அவருடைய அங்கே நான் வந்து நன்மையை பார்ப்பேன். அந்த ஃபெய்த் எனக்குள்ள இல்லைன்னா என் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடர்ந்தாலும் நான் என்ன இருப்பேன் தெரியுமா? கெட்டு போயிருப்பேன். இப்போ நான் பைக்குக்காக ஒரு எக்ஸாம்பிள், பைக்குக்காக மட்டும் ஆண்டவர்கிட்ட வரேன்னு வைங்களேன். ஆண்டவரே, நீர் எனக்கு பைக்கு தருவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு பைக் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். ஆனால் என்ன கிடைக்காது? பரலோகம் கிடைக்காது. ஏன்னா என் ஃபெய்த் எதுவரை தான் ரீச் ஆகுது? பைக் வரைக்கும் ரீச் ஆகுது. அதை தாண்டி போக மாட்டேங்குது. ஸோ இதுதான் ப்ராஸ்பெரிட்டி காஸ்பெலுடைய ஒரு பெரிய இம்மைக்குரியதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தா அவங்க ஃபெய்த் வந்து நித்தியத்தை போய் ரீச் ஆகாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸோ இதை அப்படி நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு இது, இன்னைக்கு ஆராதனையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு. இப்போ சில நேரங்களில் நம்ம மைன்யூட்டாக நோட் பண்ணும் பொழுது ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுறது, ஆராதிக்கிறது, அல்லேலூயா சொல்கிறது, நல்லா சத்தமாக பாடுறது எல்லாமே சம்டைம்ஸ் நம்ம சொல்லுகிற சில வார்த்தைகள் தான் அவங்கள ஆராதிக்க வைக்கிறது. கர்த்தர் செய்வார், இப்போ துதிக்கும் பொழுது சங்கிலிகள் உடையும். ஆனால் பவுலும் சீலாவும் அவங்க சங்கிலி உடையிறதுக்காக துதிக்கல, அவங்க கர்த்தருக்காக தானே துதிச்சாங்க. ஸோ இன்னைக்கு அந்த ஆராதனை நேரத்துலையும் சில வார்த்தைகள் நம்ம சொல்லும் பொழுது ஒரு பரவச நல்லா வருது இல்லையா? இல்லை, வார்த்தையை சொல்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா எல்லா டைப் மக்களும் இருப்பாங்க. சர்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 7 நாள் வர்ஷிப் பண்ணிட்டு வந்து வர்ஷிப் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மீட்டிங் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக தொடங்கி பாருங்கள், அவங்க வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பாங்க. அல்லது கீபோர்டில் திடீர்னு கரண்ட் கட் ஆகிட்டு அவங்க வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பாங்க.
பட் எல்லா டைப் மக்களும் வந்து எல்லாருமே வர்ஷிப் பண்ணிட்டு தான் வருவாங்களான்னு கேட்டால் தெரியும். சிலருக்கு அந்த 3வது பாட்டில் தான் கொஞ்சமே அந்த அனலே வரும். சிலர் கொஞ்சம் ஸ்பீடாக டெம்போ போட்டால் தான் கொஞ்சம் இங்கேயே கவனத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இப்படி என்கரேஜ் பண்ணி ஆராதிக்க வைக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் அது வந்து எல்லாருக்கும் அல்ல, எல்லாருக்கும் அல்ல. அதாவது கர்த்தரை குறித்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் எல்லாருமே பிகினர்ஸ் தான், எல்லாருமே பிகினர்ஸ். நம்ம வந்து இப்போ நான் வந்து 1 வீக்கு ஃபுல்லாக ஆராதிச்சுட்டு நான் போயிட்டேன்னா நான் சீனியர். அடுத்த வாரம் நான் ஆராதிக்காமல் போயிட்டேன்னா நான் பிகினர். ஸோ எல்லாருமே பிகினர்ஸ் தான். எல்லாருமே வந்து ஏஜ் வயசு அனுபவம் வயசு இல்லை. இப்போ நம்ம வந்து இல்லை பேதுரு வந்து 3 நாளில் மொத்தமாக 3 வருஷம் படித்த படிப்பு 3 நாளில் போயிட்டேன். போனால் தான் நான் திருப்பி மீன் பிடிக்க போனார். அப்போ திருப்பி ஆண்டவர் ஃபஸ்ட்டு எப்படி பேதுரு அழைத்தார் அதே போல் தான் நான் வந்து அழைக்கிறார். எல்லாரும் பிகினர்ஸ் தான். ஆராதிக்க வைக்கிறதுக்காக நம்ம உற்சாகப்படுத்துறது தவறு கிடையாது. நம்ம ஆண்டவர் உண்மையை தானே சொல்கிறோம், நம்ம பொய் சொல்லலையே, நம்ம உண்மையை தானே சொல்கிறோம். ஆனால் ப்ரெசன்ஸ் தானே ஃபஸ்ட் நம்மளை அந்த ப்ரெசன்ஸில் நம்ம போடுற வேர்டு வந்து விதை தானே. அது விதைக்கு நம்ம வந்து இந்த வேர்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இந்த டைம் அடிக்கணும், அது ப்ரோக்ராம். பட் நம்ம வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் வந்து நமக்குள்ள அந்த நினைவில் அந்த வார்த்தையை கொண்டு வந்து அதை நம்ம வாயில் கொண்டு வந்து பேச வைக்கிறார்ல, அதை வந்து நம்மளே நம்பலைன்னா அது எத்தனை பேரை உயிர்ப்பிக்கும், எத்தனை அந்த இடத்துல அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நபர் இருப்பாங்க நமக்கு தெரியாது. நம்ம வர்ஷிப்பில் அந்த ஃப்ளோவில் நம்ம வந்து வேர்டை நம்ம நினைவில் நம்ம வாயில் அந்த வார்த்தையை கொண்டு வராரு நம்ம வந்து சொல்கிறோம். எத்தனை டெஸ்டிமோனிஸ். ஸோ அது என்ன கேட்டால் வந்து அது தப்பு கிடையாது, அது நமக்கு தேவை. ஆனால் வந்து நம்ம இந்த ப்ராஃபஸின்னு சொல்லி நமக்கு தோன்றது அடிக்கிறோம், அது வந்து ஃபெய்த்தை தூண்டுறது வந்து ஃபெய்த்தை தூண்டுறது நம்ம அதுவும் வசனங்களை சொல்லி நீங்கள் வசனங்களை எவ்வளோ சொல்லி வர்ஷிப் பண்ணுங்க, தப்பே கிடையாது. நீங்களா வசனம் எழுதி சொல்கிறது அந்த கரெக்ட். ஆமாம், ஏன் வசனம் அது ஆமென்றும் ஆமேனென்றும் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஸோ அதை நான் எடுத்து கொடுக்கறது தப்பே கிடையாது. என்னிடத்தில் வாருங்கள் நான் இளைப்பாறுதல் உடைந்து வர்றவங்களுக்கு அது ஒரு காயம் கட்டுக்கிற வார்த்தையாக இருந்தால் கண்டிப்பாக அது சொல்கிற தவறே கிடையாது. எத்தனை பேர் ஒரு வேர்டு ஒரு வார்த்தை அவங்கள தற்கொலை எண்ணத்தையே மாற்றி எத்தனை பேரை சாட்சி சொல்ல சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் இது வந்து ப்ராஸ்பரிட்டிக்கு நேராக நடத்தலை, ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நேராக நடத்த. ஆமாம்மா, ஜனங்களை வந்து ஆண்டவரோடு இன்னும் நெருங்க, அவரை நம்ப. நான் வந்து அவரை நம்பவே இல்லைன்னு நான் எப்படி ஆராதிப்பேன்? அவர் நம்பிக்கையின் வெளிப்பாடு, ஆரவாரம், சத்தம் போட்டு இதெல்லாம் வந்து அது ஒரு ஆர்ப்பரிப்பின் சந்தோஷத்தின் வெளிப்பாடு. இந்த பிள்ளைங்களை சத்தம் போடாமல் இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வேதபாரல் சொல்லும்போது இயேசு சொன்னார், இவங்க சத்தம் போடலன்னா கல்லுகள் கூடும். அது இயேசுவை கொண்டாடுறாங்க அவங்க. சூப்பர் பாஸ்டர். அப்புறம் மோட்டிவேஷன் பாஸ்டர், அதாவது ஃபுல்லாக மோட்டிவேஷனாகவே இருந்துச்சுன்னா அதை பற்றி என்ன பாஸ்டர்? சில பேர் ஃபுல்லாக மோட்டிவேட் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. ஃபுல்லாகவே நீங்கள் சுகர் கொடுத்துட்டே இருந்தால் சீக்கிரம் சுகர் வந்து ஆல் அவுட் ஆயிடும். ஆமாம், பைபிள் வந்து பேலன்ஸ், கிருபையும் சத்தியமும். யாரும் ஒன்று குற்றவாளியாக தீர்க்கலையாமா? இல்லை ஆண்டவரே, நான் ஒன்று குற்றவாளியாக தீர்க்கலை. சரி, அந்த இடத்துல அவளுக்கு ஒரு ஹோப் இருக்குது, இப்போ லைஃப் இருக்குது, இனி பாவம் செய்யாத. கிருபையும் சத்தியம் ஃபுல்லாக அதில் இந்த சத்தியத்தை தூக்கிட்டு வெறும் கிருபையை கொடுக்கவே கூடாது. இன்னைக்கு இங்கே தான் சும்மா வரும்போதே, அதாவது சமாதானம் இல்லாத இருந்தும் சமாதானம் சொல்லி ஜனத்தின் காயத்தை வந்து மேற்பூச்சாய் பூசுகிறார்கள் இருக்கு. யாரை பார்த்தாலும் சமாதானம் சொல்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அவங்களுக்கு உள்ளே கொண்டு வந்து ஆண்டவர் அப்படி தானே அவருடைய ப்ரீச்சிங் ஸ்டைலே நீங்கள் பாருங்கள். எடுத்ததும் எல்லாரும் வாங்க அப்படிங்கிறார். அடுத்து அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படிங்கிறது ஃபில்டர் பண்ணுறாரு. அடுத்து 2 பேர் படுத்திருப்பான், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், 50-50 கொண்டு வரார். சரி, எல்லாரையும் கூப்பிட்டு அதனோட ஃபில்டர் பண்ணி கொண்டு வர. தேவ ராஜ்யத்தை குறித்து பேசும்போது ஃபுல்லாக அப்படி தானே பேசுவார். விரிக்கிற வலையில் எல்லா மீன்களும் மாட்டோம், நல்லவைகளை சேர்த்து கொண்டு ஆகாதவைகளை திருப்பி போட்டோம். வலைக்குள்ளே மாட்டினதுனால தூக்கிட்டு போகிறன்னு அர்த்தம் கிடையாது, அதில் நல்லவைகள். இப்போ வலைக்குள்ளே மாட்ட வைக்கிறதுக்கு மோட்டிவேஷன். கர்த்தர் ஒன்று நேசிக்கிறார், கர்த்தர் ஒன்று கைவிட மாட்டோம், கொண்டு வந்தாச்சு. இனி அந்த மீன் திருப்பி போட்டு போயிடக்கூடாது, ஆகாதென்று தள்ளக்கூடாது. மனுஷன் ஆகாதென்று தள்ளினதை கர்த்தர் தலைக்கெல்லாம் மாட்டுவார், கர்த்தர் ஆகாதென்று தள்ளினதை. கரெக்டான பாயிண்ட் ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு இது இந்த வார்த்தையை சொன்னதுனால
ஃபஸ்ட் நிறைய பேர் இப்போ இப்போ ஊழியத்துக்கு வந்தவங்க கூட நிறைய பேர் வந்து என்ன இந்த ஜட்ஜ்மெண்டல் டைப் ஆஃப் சர்மன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. யாரையாவது ஒருத்தங்களை வச்சுட்டு ரொம்ப திட்டுறது, பேசுறது, அது முதியவர்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும். ஆண்டவர் காலத்துக்கு முன்னாடி யாரையுமே நியாயம் தீர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா யார் என்னென்ன பாதையில் போவாங்கன்னு கர்த்தருக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம ஒரு ஸ்டேஜில் நின்று இன்னொருத்தருடைய லைஃப்பை வச்சு, ஒரு பேரை வச்சு சும்மா அப்படி டைரெக்டாக அடித்து பேசுகிற அந்த ஜட்ஜ்மெண்ட் டைப் ஆஃப் சர்மனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எழுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு வாலிபன் வருவான். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பான். நீ கற்பனைகளை கைக்கொள்ள அப்படிம்பார். உடனே அவன் சொல்லுவான், நான் சின்ன வயசுலேயே கைக்கொள்ளுக்கிறேன். மார்க் சுவிசேஷத்தில் இருக்குது, மத்தேயுவில் இருக்குது, லூக்காவில் இருக்குது. மார்க்கில் எப்படி இருக்குன்னா அடுத்த வார்த்தை இயேசு அவன்கிட்ட சொல்லணும். இயேசு அவனை பார்க்குறார். இப்போ உற்று பார்க்கும்போது அவனுடைய இருதயம் வந்து ஐஸ்வர்யத்தின் மேலே இருக்கிறத பார்க்குறார். பைபிளில் இருக்கும், இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஒரு நாள் இதை மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் வந்து தெளிவாக என்கிட்ட பேசினார். ஒருத்தங்க மேலே அன்பு இல்லாமல் குறை சொல்கிறது உங்கள் ரைட்ஸ் கிடையாது. அவன்கிட்ட அந்த குறையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஏற்கனவே எல்லாரையும் நேசித்து தான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அன்பு திரளான பாவங்களை மூடும். அதே நேரத்தில் காரியத்தை சொல்லணும். ஏசாயா 1:6 ஆண்டவருடைய வருத்தமே என் ஜனங்கள் சீல் பிதுக்கப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமல் இருக்கிறார்கள். சிலர் சீலை பிதுக்கிட்டு அடுத்த வாரம் பார்ப்போன்னு விட்டுருவாங்க. எண்ணெய் ஒரு வாரம் கழித்து தான் போடுவாங்க. ஆள் அவுட் ஆயிரும். சீல் பிதுக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னால் அவருக்கு எண்ணெய் போட முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். ஒரு வியாதியில் பலவீனத்தில் இருக்கிற ஒரு ஆளை தப்பாக ட்ரீட் பண்ணால் அந்த ஆள் அவுட் ஆயிடுவான். ஸோ ஒருத்தங்களை வந்து அதே போல் ஒரு ஆளை மனசில் வச்சுட்டு ஒரு செர்மன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, என் லைஃப்பில் ஒரு சின்ன எக்ஸாம். எனக்கு ஒருத்தர் மேலே ஒரு வருத்தம் வந்துட்டு, அவர் செஞ்ச ஒரு காரியம். அப்போ எனக்கு வருத்தம் வந்துட்டு விட்டேன். ஆனால் மனசில் எங்கேயோ ஆழமாக விழுந்துட்டு அடுத்த வாரம் செர்மனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதுக்கேற்ற பாயிண்ட் வருது. 5 பாயிண்டில் 4வது பாயிண்ட் அந்த பாயிண்ட் அவருக்கு ஏற்ற பாயிண்ட். அப்போ இதை வச்சு இன்றைக்கி படிக்கணும்னு பேசும்போது ஆவியானவர் சொல்லிட்டாங்க, இந்த பாயிண்ட்டு நீ வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா என் மனசு சரியில்லை. அந்த பாயிண்ட் அழுத்தம் கொடுக்கக்கூடிய பாயிண்ட். என் மனசு சரியில்லை. ஏன் சரியில்லைன்னா அந்த ஆளை குறித்த பகை எனக்குள்ளே இருக்குது. அப்போ சரி ஆண்டவர், இந்த பாயிண்ட்டை நான் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவேன் சொல்லிட்டு நான்லாம் ஒப்புரவாயிட்டு மேடையில் போய் இருக்கிற முதல் பாயிண்ட், 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட் பேசிகிட்டு இருக்கிற தேவ பிரசனம் வந்து அப்படி இறங்கி அப்படி மெசேஜ் ஃப்ளோ போயிட்டு 2018 வருஷம் எனக்கு மறக்கவே முடியாது. அந்த 4வது பாயிண்ட் வந்ததும் அப்படி ஒரு செகண்ட் அந்த பர்சன் சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, அப்படி நினைவில் வந்துட்டு போனாங்க. அடிச்சிட்டேன். அந்த பாயிண்டை வச்சு அடிச்சிட்டேன். ரொம்பலாம் பேசலை, 30 செகண்ட்ஸ் தான் பேசினேன். அப்படியே என்னை விட்டு தேவ பிரசனம் அப்படி விலகினதோ அந்த ஸ்டேஜில் வெரி ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் இது வரைக்கும் தேவ பிரசனம் விலகினதை நான் உணர்ந்தேன். கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டு அடுத்த பாயிண்ட் எனக்கு மூவ் பண்ண முடியல. அடுத்த பாயிண்ட்டை குயிக்காக முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு போய் விழுந்து கிடந்து அழுதேன். சாரி ஆண்டவரே, மாம்சத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டேன். நீங்கள் இவ்வளோ பேசுனீங்க, எவ்வளோ எனக்கு சப்போர்ட்டிவாக அந்த 3 பாயிண்ட் பேச வச்சிங்க. 4வது பாயிண்ட் வந்தது அந்த இதை வச்சு. அப்போ இந்த சான்ஸை நான் விட்டுட்டேன்னு அவர் அடிக்க முடியாது. பாஸ்டர்ஸுக்கு அடிக்கிற சான்ஸே மேடையில் தானே. அதுவும் கரெக்டாக அந்த பாயிண்ட்டு. அவர் வேற பக்கத்தில் இருக்கிறாரு, அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சிட்டேன். எனக்கு அப்படியே விட்டார். உங்களை இப்படி இருத்தி ஒருத்தங்க பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, இப்படி விட்டால் எப்படி இருக்கும்? அப்படி நான் ஃபீல் பண்ணேன் என் லைஃப்பில். அதனால் அது வந்து வெரி வெரி ராங். ஃபஸ்ட்டே விடப்பட்டவங்க நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆள் அட்டாக் பண்ணணும். இப்போ யோவான் நான் சொன்ன விரியம் பாம்பு குட்டிகளை உங்களுக்கு ஐயோணும். யாராவது கொத்துனாங்களா? மனம் திரும்புகிறாங்களா? அந்த ஆவியில் நிறைந்து நான் பேசுகிற நான் ஆவியில் நிறைந்து ஒரு ஆளை பார்த்து விரியன் பாம்பு குட்டின்னு சொன்னால் கூட அவங்க மனம் திரும்புவாங்க. நான் ஆவியானவரை விட்டுட்டு ஒரு ஆளை பார்த்து மகனேன்னு சொன்னால் கூட அவங்க மைண்ட் பண்ண மாட்டாங்க. வசனம் கொல்லும், எழுத்து கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கும். ஸோ நான் பேசுகிறது அவர் தர்றது தான் பேசுகிறானா இல்லை நானாக எடுத்து பேசுகிறேன்னா, ரெண்டுக்கும் வித்தியாசம். அதனால் கண்டிப்பாக அந்த ஜட்ஜ்மெண்டல் செர்மன் ராங்னு சொல்ல மாட்டேன். அவர் தந்து பேச வைக்கிறாரா, பேசுங்க. நம்ம நியாயப்படுத்தலாம், இது வந்து கர்த்தர் தான் எனக்கு தந்தாருன்னு.
ஆனால் அது நமக்கு அங்கே கணக்கு கொடுக்கும்போது கொடுக்கணும். இப்போ எல்லாரும் அப்படி தானே சொல்லுவாங்க. யாராவது நானே எடுத்த சர்மன் சொல்லுவாங்களா? எல்லாரும் கஷ்டத்தை தந்தால் தான் சொல்லுவாங்க. ஆண்டவர் பேசுவார்ல. சிலர் பரிகரணம் லைக் ரொம்ப ஓப்பனாக நேம் எல்லாம் சொல்லி பேசுகிறாங்க. அது வெரி வெரி தான். அதாவது கலாத்தியர் 6 ஒரு வசனம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீங்களும் சோதிக்கப்படாதபடிக்கு. இல்லை, நம்ம ஒருத்தங்களை நான் வந்து இப்போ லியோவை அளக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் எடுத்துட்டேனாலே ஆண்டவர் அதே ஸ்கேல் தான் எனக்கு எடுப்பார். நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அதே அளவினால். இப்போ நான் ஸ்கேல் எடுக்கலை அப்படின்னா அவர் சரி நான் நிதானமா. என்றைக்குமே தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் இல்லை. இப்போ தாவீதுக்கிட்ட நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுவார், இப்படி ஒருத்தன்ட்டு நிறைய ஆடு இருந்தோம், இன்னொருத்தன் ஆசையாக வளர்த்த ஒரு ஆடை எடுத்து விருந்து வச்சுட்டான், விருந்தாளிக்கு விருந்து வச்சுட்டான்னு சொன்னது தாவீது சொல்லுவார், அவனை விடக்கூடாது, அவன் கொல்லப்பட வேண்டும், அப்படி ஸ்ட்ராங்காக நிற்பார். உடனே சொல்லுவார், அது நீதான் ஆண்டவரே என்னை மன்னியும். சரி, நமக்குன்னு வரும்போது ஆண்டவரே என்னை மன்னியும், இன்னொருத்தனுக்குன்னு வரும்போது அவன் சாகணும்னு நினைக்கிறோம்ல, இதுலேயே தெரியுது சந்தியும் அப்படின்றோம். ஆண்டவரே அவன் சந்தியும் போட்டுதல்லும் அவன் அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக. அது எவ்வளோ பெரிய பாடம். நமக்குன்னு வரும்போது ஆண்டவரே மன்னிச்சிருக்க ஆண்டவரே, இன்னொருத்தனுக்குன்னு வரும்போது இல்லை அதெல்லாம் மன்னிக்கவே முடியாது. ஸோ ஆண்டவர் இப்போ செர்மன் கொடுக்குறார், சபையில் பேசக்கூடியதெல்லாம் பேசி தான் ஆகணும். ஐயோ இது பேசினா அவங்களுக்கு வருத்தம். ஆண்டவர் சமூகத்துலேருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் வேர்டு கொடுக்குறாரு, அதெல்லாம் ஒரு வார்த்தை எரேமியாட்ட சொல்லுவார், நான் உனக்கு சொல்கிறது எல்லாத்தையும் நீ அவருக்கு சொல்லு, நீ அப்படி எல்லாத்தையும் சொல்கிறது நிமித்தம் அவங்க மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருந்தா. அப்போ நம்ம ஏதாவது மறைச்சிட்டோன்னா சில ஆத்துமாக்கள் மனம் திரும்புவதற்கு நம்ம தடையாக இருக்கிறோம். மனம் திரும்புவதற்கு அது தடையாக. இப்போ நான் ஆண்டவர் எனக்கு தர வேர்டில் நான் 4 சொல்லி 5 சொல்லலைன்னா சில ஆத்துமாக்கள் மனம் திரும்புவதற்கு நான் தடையாக இருக்கிறேன்னு அர்த்தம். எனக்கு ஆண்டவர் தர்ற எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன். சொல்லுங்க, கர்த்தர் தந்தாருன்னா கண்டிப்பாக சொல்லிடணும், எல்லாம் சொல்லி ஆகணும். அது இப்போ எனக்கு கூட சமீபத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இப்போ அதை வந்து கரெக்டாக டிசைன் பண்ண முடியலைன்னா என்ன பண்ணுறது? ஆண்டவர் சமூகத்தில் வெயிட் பண்ணோம். யோசுவா வெயிட் பண்ணார்ல, ஏன் ஆயி பட்டணத்தில் தம்முடைய ஜனங்கள் தோத்தாங்க? தெரியல. எவ்வளோ தப்புகள் வரும் பிகினிங், தப்புகள் எல்லாருக்கும் தான் வரும், யாருக்கும் வராது. பிகினிங் இல்லை, வயசானாலும் வரும். மோசைக்கு வந்துல்ல, பேசினாரு அடிச்சிட்டார்ல, அவ்வளோ பொறுமையாக தப்புகள் வரும்ல, எல்லாருக்கும் வரும். பேதுருவே மாய்மாலம் பண்ணினார் அப்படின்னு சொல்றாருல, வர்ணபாவும் அப்படி கலாத்தியர்கள் எழுதும் போது சொல்லுவார்ல, தப்புகள் வந்து வரும். அது வந்து நம்ம திருத்திக்கணும். இவங்கெல்லாம் திருத்திக்குவாங்க. பேதுருலாம் பவுல் வந்து கண்டிக்கும் போது நீ சின்ன பையன் அப்படிலாம் சொல்லலை, திருத்திக்கிட்டார். திருத்தினதனுடைய ரிசல்ட்டு, திருத்தினதனுடைய அடையாளம் அவருடைய நிருபத்தில் பவுலை பற்றி ரொம்ப மேன்மையாக எழுதி முடிச்சிருந்தார். ஸோ தப்புகள் வரும். ஆமாம். ஃபஸ்ட் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காரியம் ஃபஸ்ட், அதாவது இப்போ நம்ம நிறைய காரியங்கள் இப்போ இந்த காலத்தில் என்னை போல் வர புதுசாக மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அற்புதம் செய்யணும், அடையாளங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை அற்புத அடையாளங்கள்னால உறுதிப்படுத்தணும், அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் விரும்புவாங்க. ஸோ அப்போது யாருக்கு கீழே இருந்து நம்ம வளர்கிறோமோ அவங்கக்கிட்ட இருந்து அந்த அவங்களுடைய கிஃப்ட் வந்து இம்பார்ட்டேஷன் பற்றி. ஆனால் நான் வந்து உங்கள் கூட ஒரு 5 வருஷம் இருந்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட இருந்தது எனக்குள்ளே வந்தது. நான் உண்மையிலே நான் அந்த ஒரு சின்ன ஊழியத்தில் நான் தேவ சமூகத்தில் பலிபடத்தில் நிற்கும் போதெல்லாம் எனக்கு அது ஃபீல் ஆகும். அது நான் விரும்பினேன், ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் அவங்கள்ட்ட பர்சனலாக நான் கேட்டதே இல்லை. பட் அது இம்பார்ட் ஆனது என்னுடைய லைஃப்பில். அது நான் என்னுடைய ஊழியத்தில் நான் நிறைய ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேர் தாட்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்குன்ற சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இம்பார்ட்டேஷன் இஸ் தேர், ஐ பிலீவ் இன் தட். பட் அது வந்து நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, உங்ககிட்ட ஒரு வசன வெளிச்சம், ஒரு வசனத்தின் பிரசித்தம், அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கர்த்தர் வச்சுருக்கிறான். ஸோ அதை வந்து நீங்கள் விரும்புகிற ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியுமா? இம்பார்ட்டேஷனை பற்றி ஆவியானவருடைய சப்போர்ட்டில் கொடுக்க முடியும். ஆவியானவர் ஆக்சுவலாக நான் விரும்பி ஒரு ஆளுக்கு கொடுக்கறத விட ஆவியானவர் விரும்பி என்னை கொண்டு கொடுக்க வைக்க முடியும். கரெக்ட். அதான் வந்து ட்ரூ. ஏன்னா வந்து நானே ஒருத்தர்கிட்ட வாங்கினது, நான் எனக்குள்ள உருவாக்குனதில்லை, ஆவியானவரால் எனக்கு கொடுக்கப்பட்ட. அப்போது எனக்கு கொடுத்தவர் தான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்.
ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எலியா வந்து எலிசா ஊழியத்துக்கு அழைக்கும் போது எப்படி சால்வை எங்கே போடுவார்னா தோளில் போடுவார். அப்போ எலியாவோடு தான் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறார். யார்? எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிற காரியம் எலிசாவுக்கு மட்டும் தெரியாது, எல்லாருக்குமே தெரியும், எல்லா தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கும் தெரியும். ஆனால் அவங்க எல்லாம் அவங்க எல்லையிலே நின்றுட்டாங்க. எலிசா மட்டும் அதை தாண்டி கூட ட்ராவல் பண்ணுறார். இம்பார்ட்டேஷனுக்கு ஒரு சிறந்த வே என்னென்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறோம், பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும். இப்போ எலிசாட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு. உங்ககிட்ட என்ன இருக்கோ அது 2 மடங்காக எனக்கு வேணும். எலியா என்ன சொல்லுவார்னா, இந்த வச்சிக்கு அவரு கொடுக்க மாட்டார், ஏன்னா அவரு கொடுக்க முடியாது. அரிதானவைகளை கேட்டால், ஆனால் உனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை பாரு. ஏன் அப்படி சொல்கிறார்? ஏன்னா இவர் எடுத்துக்கொள்ள அவர் வரார். நீ இவ்வளோ நேரம் என்ன பார்த்த இல்லை, என்ன பார்த்தா உனக்கு கிடைக்காது, என்னை பார்க்குறவரை நீ பாரு. இது எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா? தெரில. சரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு எலியா போகும்போது சால்வையை கீழே போட்டு போவார். யார் எடுக்கிறா? இவன் எடுக்கிறான். எடுத்துட்டு எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு கேட்குறார். கிஃப்ட் 2 மடங்காக இருக்குது. ஸோ எலியாவுக்குள்ளே இருந்த அந்த கிஃப்ட்டு இப்போ எலிசாவுக்கு மேலே 2 மடங்காக இருக்குது. ஆனால் அவர் எடுக்கிறார் கை நீட்டி. சால்வை கீழே போட்டிருப்பார். எல்லாரும் எலியாவை தேடிட்டு இருக்கும்போது எலிசா எலியாவின் சால்வை எடுக்கிறார். ஸோ இது ரொம்ப முக்கியம். இயேசுவும் வந்து ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் தான் சொல்கிறார். அடுத்து இவங்க காத்திருந்து அதை பெற்றாங்க. அவர் ஊதிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க ஓடலை, நம்ம அதை காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டு அப்போஸ்தல நடவடிக்கைகளில் அகைன் அண்ட் அகைன் இருக்கும், ஆவினால் நிரப்பப்பட்டு ஒரு கை வைக்கிறது, ஜோம் பண்ணுறது, எனக்குள்ளே இருக்கிறது உனக்கு கொடுக்குறது, இதெல்லாம் ஒரு சைன் தானே தவிர. ஸோ அது எனக்குள்ளே அந்த கிஃப்ட் அப்ளை ஆகணும்னா நான் என்ன பண்ணுறேங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த செலெக்ஷன் ப்ராசஸே அந்த தீர்க்க தரிசன புத்திரர்களை எல்லாத்தையும் தாண்டி தானே. ஆமாம், எல்லாருக்குமே தெரியுது. எலிசாவுக்கு எப்படி தெரியுதோ எல்லாருக்கும் தெரியுது. எலிசா நான் நினைக்கிறேன் அந்த எல்லாருக்கிட்டையும் நான் நம்புகிறேன், எலியா சொல்லியிருப்பார் நீங்கள் எங்கேயே இருந்துருங்கன்னு சொல்லியிருப்பார். அதே போல் தான் எலிசாவையும் ட்ரீட் பண்ணார். பட் அந்த பேரியரை தாண்டி வந்து நிற்கிறது தான் மேட்ரு. இல்லை இது வந்து இம்பார்ட்டேஷன்ற வேர்டு வருமா பாஸ்டர்? இம்பார்ட்டேஷன் ஏன்னா பாஸ்டர் ஆரம்பத்திலேயே இப்போ தீர்க்க தரிசன புத்திரர்கள் அவ்வளோ பேர் இருந்தாலுமே இவங்களெல்லாம் தாண்டி தானே சால்வையை போய் எலிசாட்ட போடுறாரு. எலிசாட்ட போடலை, அது தேவன் அது தேவனுடைய பருவ திட்டம் இல்ல. ஆமா, எலியாவுக்கு எலிசாவை யாருன்னே தெரியாது இல்லையா? அதான் சொல்றேன். அப்படின்னா எலியா வந்து திஸ்பியனா தானே தேடிட்டு இருக்கணும். ஆமா, இது இன்னார இடத்துக்கு இங்கே போ அங்கே இருப்பான்னு பார்த்தா ஏர் போட்டு ஒழுதுட்டு இருக்கிறான். இல்லைன்னா எலியா நேரம் எங்கே போயிருக்கணும்? உபதியா வச்சு பராமரிச்சார்ல கொஞ்சம் தீர்க்கதரிசிகளை, நேரம் அங்கே போயிருக்கணும். கர்த்தர், இது கர்த்தருடைய வழிநடத்தல். அடுத்து யாருங்கிறத டிசைட் பண்றது எலியா கிடையாது, கர்த்தர். ஏன்னா எலிசா கூட அந்த சூனேம் அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ பிள்ளை இறந்தப்ப கேயாசிட்ட கோலை கொடுத்து போய் அப்போனா அந்த அப்போ இவர் சொல்றாரு அது அவன் கோலை கொண்டு வை அப்படிங்கிறாரு. ஆனால் அது ஒன்றுமே நடக்கல. ஒன்றுமே நடக்கல. அது ஒரு சைன் தானே. கோல் எலிசாவின் கோல் அங்கே இருக்க, அடுத்து எலியா வருவார். கர்த்தருடைய வார்த்தை இருக்க, அதை நிறைவேற்ற வருவார். இல்லை, அந்த இம்பார்ட்டேஷன் பற்றி பேசும்பொழுது அந்த கேசி கொண்டு வச்சாரு, நடக்கல. அப்போ எலிசாவுடைய தீர்மானம் கிடையாது, அவருடைய கர்த்தருடைய தீர்மானம் தான் அந்த இம்பார்ட்டேஷன். கேசி ரொம்ப நாள் நிற்க முடியல. நாகமான் வந்தோடனே மேட்டர் முடிஞ்சிட்டல. யூதாஸுக்கு நிற்க முடியலையே. அப்போ இந்த இம்பார்ட்டேஷன் இஸ் தேர், பட் அதை தீர்மானிக்கிறது கர்த்தர். நெக்ஸ்ட் யாருங்கிறத காட் தான் டிசைட் பண்ணணும். அடுத்து யாருங்க நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஏலிக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க, சாமுவேலுங்கிறத கர்த்தர் தானே டிசைட் பண்ண. மோசேக்கும் அதே மாதிரி 2 பிள்ளைங்க. அது யோசுவா தானே. ஆண்டவர் சொல்லுவார்ல, யோசுவா அவன் மேலே அவனை எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ண. ஸோ கர்த்தர் டிசைட் பண்ணணும். ஷார்ட்டாக அதை ஒரு 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 2-3 சென்டென்ஸில் இந்த இம்பார்ட்டேஷனை மட்டும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு இம்பார்ட்டேஷன் வந்து இருக்கு. இம்பார்ட்டேஷன் அது ஒரு எழுதலை. ஆனால் அதை வந்து டிசைட் பண்ணுறது கர்த்தர். அதை அந்த ஸ்தானத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஊழியர் கீழே இருக்கிறோம், எனக்கு அவங்கள்ட்ட இருக்கிற அந்த கிஃப்ட் நமக்கு வேணும் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட அட்டாச்சாக
எலியாவின் கைக்கு எலிசா தண்ணீர் வார்த்தான். எலிசா நினச்சிருக்கலாம், ஏன் உங்களுக்கு கழுவ தெரியாதா, நான் தான் ஊற்றி தரேன் மாசி. அந்த மைண்ட் செட்டே இல்லை. இது ரொம்ப முக்கியம். கூட இருக்கும்போது எல்லாம் தெரியும். இது ரொம்ப அந்த மைண்ட் செட்டு. அது வந்து அந்த எலியாவை கொண்டு காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், தண்ணீர் வரும்னு சொல்ல வச்சார்ல. என்ன ஒரு அர்த்தம். எலியாவே உங்கள் பேக்ரவுண்ட் என்ன? நான் எங்கள் பாஸ்டருக்கு கையில் தண்ணி ஊற்றி கொடுத்தேன். அது பார்க்குறவங்க நிறைய பேசுவாங்க, இவர் பாரு பாஸ்டரே ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதில் கிடைக்கிற பிளெஸ்ஸிங் வந்து வேறு யாருக்கும் தெரியாது. அது ரொம்ப அனுபவிச்சது. அதனால தான் தீர்க்கதரிசிகளின் புத்தகம்லாம் எலியா தெரியுமா, அவரை தூக்கிட்டு போக போகிறார் ஆண்டவர். இல்லை, எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவங்களுக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்ச என்னத்துக்கு பிரயோஜனம் அதாவது எனக்கு கிடைக்கிற வெளிப்பாடு எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னா, எலிசாவுக்கு கிடைச்ச வெளிப்பாடு அவனுக்கு பிரயோஜனப்பட்டுச்சு. ஆனால் தீர்க்கதரிசிகளின் புத்தருக்கு பிரயோஜனப்படலை. ஏன்னா அவங்க அதை அதை வாஞ்சிக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அறிவை சேர்த்துட்டே இருக்கிறாங்க. இவன் அதை அனுபவமாக்கிட்டு இருந்தான். அவங்க ஒருவேளை வாஞ்சித்தாலும் கிடைச்சிருக்குமா அப்படின்னு. தீர்க்கதரிசிகள் புத்திரர்ல வாஞ்சிக்கணும்ல. விருப்பத்தையும் செய்கையும் நம்ம உண்டாக்குறது ஆவியானவர்ல. வாஞ்சியே அவர் தான் உண்டாக்குறார். ஆமாம், வாஞ்சி விருப்பத்தையும் அவர் தான் உண்டாக்குறார். விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்கு உண்டாக்குறார். பிலிப்பியர் 2. ஸோ இம்பார்ட்டேஷன் இருக்குது. அதே நேரத்தில் என் தள்ள ஒருத்தங்க கை வச்சதும் எனக்கு வந்து வந்துடும் அப்படிங்கிறது வந்து எனக்கு சரி தெரில. அதுவும் ஏன்னா அப்படி வந்து நம்ம ஏன்னா அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எல்லாரும் மையப்படுத்துறாங்கல்ல. இல்லை, அது இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற உன்னுடைய அர்ப்பணிப்பு என்ன, அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற உன்னுடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய அர்ப்பணிப்பு, உங்கள் அர்ப்பணிப்பு என்ன. அர்ப்பணிப்புன்னு சொல்லும் பொழுது பாஸ்டர், இன்னொரு வேர்டு நம்ம பெந்தேகோஸ்தே வட்டாரத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வேர்டு, இப்போ அது அவ்வளோவா இல்லை, பிரதிஷ்டை. ஆமாம், நம்ம ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது கூட இதை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். பிரதிஷ்டை பற்றி நீங்கள் என்ன பேசுறீங்க? பிரதிஷ்டை வந்து அவங்கவுங்க எடுக்கிற தீர்மானம், அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு திணிக்கக்கூடாது. ஆனால் அது அந்த பிரதிஷ்டை உள்ள அந்த ஜீவிதம் வந்து நம்முடைய பெரிய இம்பாக்ட். அதனால தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு கிறிஸ்தவம், அதில் விசேஷமாக இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் இன்னைக்கு வந்து இப்படி ஓங்கி வளர்கிறதுக்கு காரணம் முற்பிதாக்களுடைய பிரதிஷ்டை, அவங்களுடைய ஆழமான தீர்மானம். அதை வந்து நம்ம வந்து அது கிடையாது இது கிடையாதுன்னு என்ன பேசினாலும் அதில் தான் இன்னைக்கு கட்டப்பட்டுருக்கு. அதை வந்து நம்ம என்னவும் சொல்லி தள்ளவே முடியாது. அப்படி ஒருத்தர் தள்ளுறான்னா அவன் முட்டாள், அவ்வளோதான். அதை வந்து நம்ம 1000 காரணங்கள் சொல்லலாம், இந்த காலத்தில் அந்த காலத்தில். சரி, அதை தேவன் கனப்படுத்தினார். அதனால தான் ஏசாயா 51 இருக்கும், உன் தகப்பனாகி ஆபிரகாமை முன்னை பெற்று சாராளை நோக்கிப்பார், அவன் ஒருவனாக இருக்கையில் அப்படிம்பார், நான் அவனை அழைத்து பெருக பண்ணேன். இந்த பிரதிஷ்டை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரியுற மாதிரி புரியும்னா, என்கிட்ட கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்துறார், நான் அதை வேண்டான்னு ஒரு தீர்மானத்தை வச்சுட்டு இன்னும் வேண்டாம், அது எனக்கு எவ்வளோ ஆசையாக இருந்தாலும் வேண்டாம், நான் எதுக்கு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி. இதுதான் பிரதிஷ்டை உள்ள லைஃப். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை. இப்போ யோவான் ஸ்நானனை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டில் பிரதிஷ்டை இருக்குது அவருக்கு, இதான் சாப்பிடணும். ட்ரெஸ்ஸில் பிரதிஷ்டை இருக்குது, இதுதான் உடுக்கணும். அதனால் அவருக்கு வந்து ஹோட்டலில் போய் ஐயோ எதை ஆர்டர் பண்ணுங்கிற கன்ஃபியூஷன் அவருக்கு தேவையில்லை. துணி கடையில் போய் அவருக்கு ஐயோ எந்த ட்ரெஸ் வாங்கணும்னு தெரியல, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவருக்கு அதில் ஒரு பிரதிஷ்டை இருக்குது. அதனால் அவருக்கு மினிஸ்ட்ரியை வந்து அவர் வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறார். எல்லாத்துலேயும் பிரதிஷ்டை வைக்கிறாங்க. ஈவன் ஒன்றும் வேண்டாம், நான் ஃபாதருடைய ஒரு இன்டர்வியூ ரீசெண்டாக கேட்டேன். அதில் கூட நான் வந்து காஃபி ஃபாஸ்டிங் போட்டேன் அப்படிங்கிறார். எனக்கு காஃபி நிறைய பிடிக்கும். சரி, எனக்கு கொஞ்ச நாளைக்கு காஃபி வேண்டாம். அதில் அவங்க இருக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. இந்த வயசில் அவங்க வந்து இப்படியெல்லாம் ஃபாஸ்டிங் போட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பரிசுத்தவான்கள், இப்படி நிறைய சொல்ல முடியும். எங்கள் அப்பா கிட்ட நான் நிறைய பார்த்தேன். சண்டே அவங்க சொந்த கூட பிறந்தவங்க வீட்டில் எவ்வளோ ஃபங்க்ஷன் வச்சாலும் சண்டேனா போக மாட்டாங்க, மீட்டிங்லாம் முடிச்சுட்டு தான் போவான். அதில் அவங்க ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இதனால் எவ்வளோ வருத்தங்கள்லாம் வந்துச்சு. அதனால் அப்பா வந்து அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்படி வந்து ஒரு காரியம் இல்லை, பல காரியத்தை சொல்ல முடியும். நம்ம எடுக்கிற அந்த சின்ன தீர்மானங்கள் தான் பிரதிஷ்டை. அந்த சின்ன தீர்மானங்களை கூட கர்த்தர் கனப்படுத்துவார். அது அன்பில் வெளிப்பட்டுருதான். அதே நேரத்தில் ஏன் பிரதிஷ்டையை நான் வந்து லியோட்டை திணிக்கக்கூடாது. அது பாரம்பரியம் மாறிடும். அதுக்கு அது ஏன் பண்ணுறோன்னே தெரியாது.
இப்போ நான் விரும்பி ஒயிட்டு போடுறேன், அதனால் நீங்களும் ஒயிட்டு தான் போடணும் அப்படிங்கிற நான் கம்பல் பண்ணேன். எதுக்கு ஒயிட்டு போடுறேன்னு தெரியாது. அந்த விஷயத்தில் வந்து எங்கள் அப்பா என்கிட்ட எதுவுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணல, திணிக்கலை. சார் நாளோட நமக்கே வந்து ஓகே நல்லா இருக்குது இந்த இது அப்படிங்கிற ஒரு ஸோ நான் ஒரு காரியத்தை பிரதிஷ்டையாக இருக்கிறேன், இது வேண்டாம், அது வந்து நான் இன்னொருத்தங்கள்ட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கிறது வந்து ஏற்படும். அவங்க மனசு அக்செப்ட் பண்ணாமல் மனசார செய்யலைன்னா அது வேஷம் தானே. நிர்பந்தத்தினால செய்கிறது அன்பினால உணர்த்தப்பட்டு செய்கிறது தான். அதான் ஆண்டு சொல்றாரு, என்னை பின்பற்றி வர விரும்பினால் அப்படிம்பார். நீ விரும்பினால் அப்படிம்பார். ஸோ விருப்பம் இல்லாமல் வரல. ரொம்ப பரிச்சயமான வசனம் இல்லையா? என்னை பின்பற்ற வர விரும்பினால். ஆமாம். அது மாதிரி உங்கள் பிரசங்கத்தில் சில வார்த்தைகளை ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது தான் அதுக்குள்ளே இவ்வளவு அது நம்ம பண்ணுறது இல்லை. நம்ம இப்போ இந்த வேர்டு கூட நம்ம பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக நமக்குள்ளே இருக்கிற ஆவியானது அதை செய்கிறான். ஸோ அது வந்து என்ன பண்ண நம்ம நோக்கி அந்த மோசே அற்புதங்களை செய்தான்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 7 இருக்கு. மோசே செஞ்சார். மோசே என்ன பாம்பை பார்த்து ஓடினான், அதான் அந்தரங்கம். அவன் வெளியே பார்த்த பார்த்தியா பாம்பு அப்படி. ஆனால் மோசே செய்யலை. அவர் தான் காற்று அனுப்பி அற்புதம் செஞ்சது. அவர் ஒவ்வொன்றும் செஞ்சது. கோலை நீட்டுறது மட்டும் தெரியாது, பின்னாக நடக்கலாம் தெரியாது. அவர் நம்மளை எவ்வளோ ஆனர் பண்ணுறார், நம்மளை எவ்வளோ மேன்மைப்படுத்துகிறார். போஸ்டரில் வந்து நம்ம பேர் தானே இருக்குது, சிறப்பு செய்தி ஆவியானவர் அப்படியா இருக்கிற இல்லை. அதை அவர் என்ஜாய் பண்ணுறாருல்ல, அவர் நம்மளை ரசிக்கிறார்ல. பிள்ளைகள் மாதிரி சிறப்பு செய்தி பரிசுத்த ஆவியானவர் அப்படியே போடுறாங்க இல்லையே. அப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து புரிஞ்சுக்கணும். அவர் விலகிட்டா முடிச்சு. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது பாஸ்டர். இது இப்போ சபையை குறித்த உங்களுடைய பார்வை, நம்முடைய இன்னைக்கு இந்த காலத்து சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம். சபை ஐக்கியம் இது ரொம்ப முக்கியம். அவையோடு உண்மையோடு ஆராதிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் தேவனுடைய நடத்துதலோடு நம்ம இப்போ ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்க்கிறார். ஸோ நானாக விரும்பி ஒரு சபையில் சேர்றதுன்னு ஒன்று இருக்குது, கர்த்தரால் நடத்தப்பட்டு கொண்டு போகப்படுறதுன்னு ஒன்று இருக்குது. நானாக விரும்பி ஒரு சபையில் சேர்றதுனால எனக்கு வேண்டிய எல்லாமே அங்கேருந்து கிடைக்குமா மீன்ஸ் பரலோக மன்னா, அது கேரண்டி கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்தாருன்னா கேரண்டி. அந்த இடத்துல அது எப்படிப்பட்ட காங்கிரிகேஷனாக இருந்தாலும் கர்த்தர் தான் நம்மளை கொண்டு வந்து சேர்க்குறார். சிலர் வந்து இந்த சர்ச்சை விட இந்த சர்ச்சை நல்லாயிருக்கு அப்படி அவங்களா சூஸ் பண்ணி போகிறாங்க நிறைய இடத்துல. ஸோ அது வந்து ஏற்புடையது கிடையாது அவங்க சோலுக்கு. ஒவ்வொரு மாதமும் அது வந்து ஏற்புடையதே கிடையாது. அது வந்து ஸோ நம்மளை கர்த்தர் வந்து கொண்டு போயிருக்கு. இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதும் கர்த்தருடைய வழிநடத்தல் இல்லாமல் போகிறது வந்து அது ஏற்புடையது கிடையாது. இப்போ சிலர் வந்து ஷிஃப்ட் ஆகி போயிருப்பாங்க வழியே. அப்போ அதுவும் எப்போவுமே ஆண்டவரோடு நல்ல ஒரு தொடர்பு தேவை. அப்போ தான் அவர் வந்து நேர்வழியாய் நடத்துவார். சபை வளரணும்னா என்ன பண்ணணும்? சபை வளரணும்னா கிறிஸ்து வளரணும். கிறிஸ்து நமக்குள்ள, கிறிஸ்து சபையில் வளர, நமக்குள்ள கிறிஸ்து பெருகணும். நமக்குள்ள கிறிஸ்து கிறிஸ்து அவர் அங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ஜனங்கள் எல்லாம் கூடுனாங்க. எங்கே இருந்தாலும் கூடுவாங்க. வனாந்திரத்தில் இருந்து அவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு, கப்பர்நகூமில் அவர் வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு வாசலுக்கு வெளியெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ நம்மளை குறித்து கேள்விப்பட்டில்லை, கிறிஸ்துவ குறித்து கேள்விப்பட்டு. அதே போல் அதே நேரத்தில் இப்போ ஆண்டவர் அந்தந்த டைம் வச்சுருப்பாங்க. இவங்க சொல்கிறாங்க சும்மா இப்போ நம்ம இப்போ நிறைய பேர் சொல்கிறது நல்ல லைவ் போட்டால் வரும், நல்ல கேமரா வச்சா வரும், அப்புறம் ஏசி வச்சா ஆட்கள் வருவாங்க, ஏசி வச்சா ஆட்கள் வர மாட்டாங்க, ஏசி ஒத்துக்க மாட்டாங்க, லிஃப்ட் வச்சா ஆட்கள் வருவாங்க. இல்லை ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாச்சுன்னா வருவாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை அவ்வளோ. இப்போ நான் அந்தந்த இடத்துல இருக்கும்போது அது இதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இப்போ லைவ் பண்ணுறோம். நாங்கள் லைவ் வந்து இப்போ பண்ணல, நாங்கள் 2014 பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ 4 பேர் தான் பார்ப்பாங்க. அந்த 4 பேரையும் சொல்லிடுறேன் யாருன்னு. ஒன்று நாங்கள், இன்னொன்று எங்கள் அண்ணன், அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து என் தம்பி, இன்னும் ஒரு ஆள் எங்கள் சர்ச்சுக்குள்ளேருந்தே பார்த்துட்டு கை காட்டுவாங்க. சரி, இதெல்லாம் அற்பமான ஆரம்பத்தை அவர் அசட்டை பண்ணது. நீங்கள் 2014 எனக்கு 14 20 வருஷமாக 10 வருஷமாக பண்ணுறீங்க. அப்படியே போயிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட் 4 பேர்,
அடுத்து ரொம்ப நாள் கழித்து திடீர்னு டேவிட் சாம் சொல்கிறேன், அண்ணன் இன்னைக்கு 10 பேர் லைவில் வந்தாங்க. நான் சொன்னேன் தெரியாமல் வந்திருப்பான். நான் கூட சொன்னேன் 200 பேர் வந்து. அதுக்கப்புறம் அது 200 லியோ பார்த்தோன்னா 18, 19 ஆமாம் அந்த டைமில் ஒரு 200. அது ஆக்சுவலாக 2020 வந்து லாக்டவுனுக்கு முந்தின வீக் வந்து, அதாவது லாக்டவுன் அடுத்த வாரம் போடுறாங்கன்னா அந்த 200 பேர் லைவில் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது தேவனுடைய தீர்மானம். நம்ம எதுவுமே பண்ணல, பெருசாக பிரம்மாண்டமாலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் வந்து செய்ய வச்சாங்க. 4 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு லைவை ஸ்டாப் பண்ணல. ஆட்களை வச்சு நம்ம மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறதும் ஸ்டாப் பண்ணுறதும் செய்கிறோன்னா அந்த மினிஸ்ட்ரி வளராது. எங்கள் ஊழியம் வந்து யாருமே இல்லாதட்ட எங்கள் அப்பா பைபிள் ஸ்டடி எடுப்பாங்க. பைபிள் ஸ்டடிக்கு பிலீவர்ஸ் யாருன்னா எங்கள் அம்மா, எனக்கு அப்போது 2 வயசு 3 வயசு. டேவிட் சாம் இப்போ பிறக்கலைன்னு நினைக்கிறேன். சரி, சாணி முழுகின தரையில் உட்காந்துருந்து ஆராதனை நடத்துவாங்க. ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு சர்ச்சை போட்டி போடலாம். அந்த இடத்துல தான் இன்றைக்கி வந்து கர்த்தர் இப்படி ஒரு நிலையில் கர்த்தர் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. அற்பமான ஆரம்பத்தை நம்மளே அசட்டை பண்ணிட்டோம்னா, அவர் அசட்டை பண்ண மாட்டார், நம்ம அசட்டை பண்ணுறோம்ல. இன்றைக்கி யாரும் இல்லை, சரி நம்ம ஏதாவது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வேறு வேலை பார்ப்போம். அன்னைக்கும் பிரசங்கம், அன்னைக்கும் ஆராதனை. இன்னொரு பிரதர் சொன்னாங்க, டேபிளுக்கு இங்கேருந்து அப்படியே ஸ்தோத்திரம் மட்டும் அப்படியே பார்ப்பாங்களே, யாராவது வராங்களா அப்படி, யாராவது அப்படி வர கால் சத்தம் கேட்டால் அப்படி அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அப்படி பார்த்து எவ்வளோ லைஃப்ல அப்படிதான் இன்னைக்கு இருக்குது. எவ்வளோ இல்லை இதெல்லாம் வந்து அதான் சொன்னல. இப்போ வந்து ஒரு இடத்துல ஆட்கள் குறைவாக இருக்குது, அந்த இடத்துல இன்னொரு இடத்துல க்ரௌடை வச்சு மினிஸ்ட்ரியை வேல்யூ பண்ணவே கூடாது. ஏன்னா இதே இடத்துல இப்போ எங்கள் அப்பா ஊழியம் செய்யும்போது இவ்வளோ கூட்டம் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா செஞ்ச ஊழியத்தில் பாதி கூட நான் என்ன செய்யலை. ஆனால் இன்றைக்கி இந்த மினிஸ்ட்ரி வளர்கிறதுக்கு அங்கேருந்தே வந்திருக்கு. இப்போ ஒரு பாட்டிலில் பார்த்துருக்கீங்களா, சிலட்ட ரொம்ப டைட்டாக இருக்கும், திறக்க முடியாது. நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்ப்பேன், திறக்காது. அடுத்து உங்கள் கையில் கொடுத்து நீங்கள் திறக்கும்போது திறந்துடும். ஆனால் நான் அதில் அந்த பாதி என்னுடைய என்னுடைய எனர்ஜியெல்லாம் அதில் இருக்குது. நீ கை வச்சும் திறந்துடும். அதை வந்து நம்பணும். அதாவது எனக்கு எட்டாதது, என் பிள்ளையை தூக்கி இப்போ ஒரு மேலே ஒரு ஃபேன் இருக்குது, எனக்கு தொட முடியல, என்னால் ஜம்ப் பண்ணி தொட முடியாது. ஆனால் என் பிள்ளையை தூக்கி தொட வைக்க முடியும். ஸோ இதுக்கு பின்னாக இருக்கிற கிரயங்கள் இருக்குது. சபை அதனால் தளரவே கூடாது. கர்த்தரை அழைச்சி தான் இதை செய்கிறோமா, எல்லாம் செய்யணும். அதேபோல் 2016 அப்பா இறந்தாங்க. 2017 சர்ச்சு வேலை ஸ்டார்ட் பண்ணோம். ஆண்டவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வச்சாங்க. அப்போது ஒருத்தங்க கேட்டாங்க, இப்போ இருக்கிறவங்களுக்கு இந்த சர்ச்சு போதும்ல, எதுக்கு புதுசாக கட்டணும்? அதாவது என்ன இன்டைரக்டாக சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிறவங்க இனி இருப்பாங்களான்னே தெரியாது. ஏன்னா அப்பா தூரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அடுத்து நம்ம பண்ணோம். அப்போ எனக்கு ஆன்சர் இல்லை. அப்போது ஒருத்தங்க சொன்னாங்க, இது இனி வர்றவங்களுக்கு அப்படின்னா. ஸோ அந்த வேர்டை வந்து நான் பிடிச்சிட்டேன். யார் கேட்டாலும் அது இனி வர்றவங்களுக்கு. ஆண்டவர் அதை பெருசாக கனப்படுத்தலாம். இப்போது இருக்கிற சர்ச்சு இப்போது பற்ற மாட்டேங்குது. 2 சர்வீஸ் வைக்கிறோம், கிருபையினால் ஆண்டவர் வந்து ஆட்களை கொண்டு வந்தாங்க. அப்போது எந்த ஒரு காரியமே வந்து நம்ம ஆண்டவருடைய லீடிங் இருக்குன்னா அதை செஞ்சிடணும். ஜனங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, தேவை சந்திக்கப்படுமா சந்திக்கப்படாதா, ஆண்டவருடைய லீடிங் இருக்கா, கால் எடுத்து வச்சிடணும். கர்த்தர் வந்து பார்த்துக்கொள்வார். கரை புரண்டு தான் ஓடையோர் தான். ஆனால் வந்து உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறவங்க காலத்தில் வைக்கணும். வச்சா அது விலகி போயிடும். அது விலகிடும், அநேகர் அந்த வழியாக நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆமாம். ஸோ மினிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து அதே போல் க்ரௌடை வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. தெய்வ பிரசனத்தை வச்சு தான். நமக்கு தெரியும், நம்ம பலிபீடத்தில் நிற்கும் போது, நம்ம ஆராதனை நடத்தும் போது, செய்தி கொடுக்கும்போது, ஆவியானவருடைய நடத்துதலும் அந்த பிரசனம் நம்மளால் உணர முடியும்னா அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். இதை விட இனி என்ன வேணும்? கர்த்தர் இருக்கிற இடம் தான் பெரிய சர்ச்சு. ஆனால் எசாயாவில் வந்து ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லி ஜனங்களை சொல்லுவாங்கல்ல பாஸ்டர். அப்போ நம்ம அவரை எதிர்கொள்ள போகும்பொழுது அநேக ஆபரணங்கள் தேவை தானே. ஆண்டவர் வந்து எசேக்கியேல் 36-37 இருக்குது. எனக்கு ஆண்டவர் வந்து அடிக்கடி நினைவில் கொண்டு வந்த வார்த்தை, இவைகளை நான் செய்யும்படி நீங்கள் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தையை பெருகிறது போல நான் ஜனத்தை பெருக பண்ணுவேன். ஜனங்களை கர்த்தர் தான் பெருக பண்ணுவார். ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை வச்சு ரொம்ப நாள் ஜெபம் பண்ண வச்சார். அதே போல் ஆண்டவர் வந்து கொண்டு வந்தார். கர்த்தர் இழுத்துட்டா வந்துடுவாங்க. நம்ம சர்ச்சை வந்து சும்மாலாம் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. நம்ம சர்ச்சு ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி நின்று தேடிட்டு இருப்பாங்க.
அதான் சொல்லுவாங்க, வெளியேந்து பார்த்தா இப்படி சர்ச் இருக்கிற மாதிரியே தெரியலம்பாங்க. நமக்கு வேறு எந்த ஆடு ஒன்றுமே கிடையாது. எந்த மீட்டிங்கும் நம்ம பெருசாக ஆடு எதுவுமே கிடையாது. ஆண்டவர் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கொண்டு வரும். அது அவர்கிட்ட தான் இருக்கு. அதனால் எங்கள் சர்ச்சில் ஆட்கள் வருவாங்கன்னு சொன்னால் ஆண்டவர் பார்ப்பார், சரி ரைட்டு இனி உனக்கு வந்தா தானே முடிஞ்சு. சரியான ஒரு வார்த்தை வந்து கிறிஸ்து வளரணும். கிறிஸ்து வளரணும். கிறிஸ்து அங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் கேட்பேன், நீங்கள் வனாந்திரத்தில் எதை பார்க்க போனீர்கள்? அங்கே என்ன இருந்துச்சு? ஒரு ஒட்டக இதில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒருத்தர் நின்று சத்தம் போட்டுருக்கிறார். அதுவும் விரியன் பாம்பு குட்டிகளை வரவங்களெல்லாம் திட்டு. ஆனால் ஃபாரின்லேருந்து ஆட்கள் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். கிறிஸ்து பெருகுனாலே கிறிஸ்து பெருகு. அவர் தான் அஸ்திபாரம், அவர் தான் எல்லாமே. வேதம் வசனத்துக்கு முக்கியத்துவம். அங்கே போனால் வசனம் இருக்குது அப்படிங்கிற ஒரு, அங்கே சியோனிலேருந்து வேதம் வெளிப்படும், ஜாதிகள்லாம் ஓடி வருவாங்க. வசனத்தின் பிரசித்தம். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். நீங்கள் இவ்வளோ நேரம் ரொம்ப அமைதியாக இருந்து எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் வேதத்தை வச்சே, கிறிஸ்துவை வச்சே எல்லா பதிலையும் சொன்னீங்க. எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. கண்டிப்பாக எங்களுடைய லைஃப்பில், மினிஸ்ட்ரியில் எங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த பிரைஸ் டிவியை பார்த்த எல்லா நேயர்களுக்கும் நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட்.